சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது அரபிக் பிரியாணி. சிக்கன் போட்டுக்கணும். இப்போது 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கறி பவுடர், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன், ஃபினல் சீட்ஸ் சோம்பு போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் ஹனீஸ், பிரிஞ்சி இலை, ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், 1 பிக் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சிக்கன் தேவையாக்கிற அளவு சால்ட் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிக்கன் குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை இந்த மசாலையில் நல்லா குக் ஆகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மசாலா எல்லாம் போட்டு நம்ம சிக்கன் பாயில் பண்ணுறது. இது பாயில் ஆகட்டும். செகண்ட் ஸ்டெப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரிஞ்சால், எந்த பிரிஞ்சால்னா எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். பொட்டேட்டோ இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் டொமேட்டோ, கேப்சிகம், ஆனியன், கேரட், இது எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே லைட்டாக ஆயில் விட்டு ஒரு வெஜிடேபிளாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றினா போதும். நம்ம இப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகணும். இதே மெத்தடில் நம்ம பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணிக்குவோம். பொட்டேட்டோ ஃப்ரை ஆயிடுச்சு. பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம். கேப்சிகம், டொமேட்டோவும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரை ஆகுது. நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆயில் லைட்டாக விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சிக்கன் பாயில் ஆயிடுச்சு. இதுலேருந்து சிக்கன் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் இருக்கட்டும். அதில் தான் நம்ம பிரியாணிக்கு ரைஸ் குக் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ண எல்லா சிக்கனும் செப்பரேட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டாக் வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது இருக்கட்டும். அதே தவாவில் நம்ம இப்போ பாயில் பண்ண சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பாயில் பண்ண சிக்கன் எல்லாமே தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனும் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஆயில் ஊற்றி தான் சிக்கன் லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி இதை நம்ம குக் பண்ணிட்டு இருக்கோம் மசாலா போட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மசாலா போட்டு சிக்கன் குக் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பு வெஜிடபிள்ஸ் குக் பண்ண சிக்கன் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸு ஃப்ரை பண்ணிட்டோம். இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நான். இந்த கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிடலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடணும். கொஞ்சம் மட்டன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையாக்கிற அளவு உப்பு. உப்பு மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இந்த மசாலையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைஸில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நான் ஒரு கண்டெய்னரில் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர் பேப்பர் போட்டுட்டோம். இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சிக்கன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். போட்டோம், எல்லாம் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸும் போட்டோம். இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எல்லா ரைஸும் அதில் போட்டுட்டோம். நல்லா ஜென்டலாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விடலாம். சிக்கன் பாயில் பண்ண சிக்கன் ஸ்டாக் வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த ரைஸ் குக் ஆகிறதுக்கு சிக்கன் ஸ்டாக் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம சிக்கன் ஸ்டாக் வாட்டர் ஊற்றிட்டு நான் இன்னும் கூட தண்ணி பத்தலை, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். ஏன்னா அரிசி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நம்ம ரைஸ் குக்காகி வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் பாயில் ஆகிட்டு இருக்குது, வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரைஸ் மட்டும் தான் பாயில் ஆகணும். ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ரைஸ் குக் ஆகட்டும். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சேன், லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சேன். இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டலாக எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு.
இதே டைமர் நீங்களும் வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு மக்லூபா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.